தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இறைவனின் அளவு கடந்த அன்பும் இரக்கமும் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டே இருக்கின்றது. இன்று முக்கியமாக தாயாம் திருச்சபையானது தூய கன்னிமரியாளின் அமுலோற்புவ பெருவிழாவை மிக விமரிசையாக கொண்டாடுகின்றது. அன்னை மரியாள் அவர் தாயின் வயிற்றில் உருவான நொடியிலிருந்தே எந்த ஒரு மாசு மறுவற்று எந்த ஒரு பாவ கரையும் இல்லாமல் இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் தாயாக மாற கடவுள் அவரை பாதுகாத்து வந்தார் என்பதற்கு இந்த விழா ஒரு சாட்சியாகவும் நன்றி உணர்வாகவும் இருக்கின்றது. லூர்து நகரில் அன்னை மரியாள் நானே அமலோற்போம் என்று கூறி இந்த சத்தியத்தை உறுதி செய்தார். இன்றைய 3 வாசகங்களுமே சரி அன்னை மரியாளுடைய முன்னறிவிப்பை கூறுகின்றது. தொடக்க நூலில் தீய சக்தியான பாம்பின் தலையை ஒரு பெண் நசுக்குவாள் என்று கூறி அன்னை மரியாளுடைய சக்தியையும் அவள் வருகையையும் முன்னறிவிக்கின்றது. 2ஆம் வாசகத்தில் எபேசியருக்கு திருமுகத்தில் புனித பவுல் அடிகளார் பெண்ணின் பெருமையை பற்றி மிக அருமையாக கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 26-38வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றிய முன்னறிவிப்பை நாம் தெளிவாக காண்கின்றோம். கப்ரியேல் தூதர் கன்னி மரியாளிடம் வந்து நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று கூறுகின்றது. அதற்கு கன்னி மரியாள் இது எஞ்ஞனம் நடக்கும், நானோ கணவனை அறியவில்லையே என்று கூறி அவள் தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்துகின்றார். அதற்கப்புறம் கன்னி மரியாள் இது ஆண்டவரின் சித்தம் என்றால் இது உடனே நிகழட்டும் என்று கூறி தன்னையே தாழ்த்துகின்றார். அந்த தாழ்ச்சியின் வெளிப்பாடுதான் இறைவன் அவளை உலக மக்களுக்கு தாயாக உருவாக்குகின்றார், மாற்றுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று இந்த விழா நமக்கு விடுக்கும் செய்தி என்னவென்றால், நாமும் பாவத்தை விலக்கி இறைவனுடைய சித்தத்தின்படி நடக்கின்ற பொழுது நாமும் உயர்த்தப்படுவோம். அன்னை மரியாள் நமக்கு துணையாக இருப்பார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டிய அனைத்து ஆசிரியம் நிறைவாக தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த விழாவை மகிழ்ச்சியோடு அன்னை மரியாளோடும் வானதூதர்களோடும் சேர்ந்து கொண்டாடுவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் அன்பும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.